ஒரு 15 வயசு பாலகன் 15 பந்தில் 50 அடிச்சு சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாரையும் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டான், கசக்கி புழிஞ்சிட்டான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அந்த பாலகன் இந்திய நாட்டை சேர்ந்தவன். ஸோ ஃப்யூச்சர் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டான் அப்படின்ற ஒரு ஆறுதல் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், டாஸ் வின் பண்ண ரியான் பராக் பவுலிங் சூஸ் பண்ணுது. ஒருவேளை பேட்டிங் சூஸ் பண்ணி இந்த பாலகன் கிறிஸ்கேல் சாதனையை முறியடிக்கிறதுக்காக ஒரு 200 அடிச்சு டோட்டல் ஸ்கோர் 300 அடிச்சு நம்ம ரொம்ப கேவலமாக மகாவட்டமாக தோத்துருந்தாக்க, அந்த நிலைமையை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இன்றைக்கி இந்த மேட்ச் முடிஞ்ச நிலைமை ஓரளவுக்கு டீசெண்ட் அப்படின்னு தோணும். ஸோ சென்னைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி எதுவுமே ஃபேவராக போகல. ஏன்னா அவங்க தொட்டால் எல்லா பாலுமே பவுண்ட்ரிக்கு போயிடுது. நம்ம ஆளுங்க பேட்டிங் சரியாக பண்ணல தான், ஆனால் நிறைய சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே நமக்கு ஃபேவராக வரல. அப்புறம் அந்த சூரியவன்ஷியோட ஃபஸ்ட்டு பால்லேயே நமக்கு ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அதை பிடிச்சிருந்தா மேட்ச் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போயிருந்துருக்கலாம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு மேட்ச் தான், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப கம்பேக் கொடுக்கணும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி அமையுது அப்படின்ட்டு. இன்றைக்கி மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.